தொடர்ந்து ஒரு சில சிறப்பு உரைகள் அதிதிகளுடைய உரைகளை இப்போது நாங்கள் கேட்கின்ற நேரம் இது. நீங்கள் எல்லோருமே அறிந்த இன்று ஜெர்மனியிலே கடந்த 25 ஆண்டுகளாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற வெற்றிமணி ஆசிரியர் திரு டாக்டர் மு.க.சு. சிவகுமாரன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். ஜெர்மன் நாட்டிலே தமிழையும் கலையையும் வளர்த்த அத்தனை பெருமக்களுக்கும் முதல் கண்ணின் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று இந்த விழாவிலே கதாநாயகியாக வீற்றிருக்கின்ற கௌசி சிவபாலன் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும், மண்டபத்திலே இணைந்திருக்கின்ற எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். யான் ஸ்ரீ கௌசி அவர்களை முதல் முக்கோண முக்குளிப்பு என்கின்ற அந்த நூலின் மூலம்தான் அறிகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதிகமாக பல எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் இருந்தாலும் அவருடைய படைப்புகளை நான் பத்திரிகையிலே வெளியிட்டு கொண்டிருந்தேனே ஒழிய அவருடைய நேரடியாக சந்தித்து அவருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் மிக மிக குறைவு. அந்த தருணத்திலே தான் நான் கௌசி அவர்களை அவருடைய நூல் வெளியீட்டு விழாவிலே சந்தித்தேன். உண்மையாகவே முக்கோண முக்குளிப்பு நான் புத்தகம் பார்க்கவே இல்லை. அந்த நிமிடம்தான் உணர்ந்த புத்தகத்தை தந்தார்கள். எனக்கு எது தெரிந்ததோ தெரிந்த விடயத்தை மட்டும் பேசுவது சிறப்பு என்ற வகையிலே நான் புத்தக அமைப்பை பற்றியும் புத்தகத்தின் வடிவத்தை பற்றியும் அதிலே நான் வெற்றிமணியிலே நான் கையாளுகின்ற சில விடயங்களை பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன். நான் குறிப்பிட்ட பல விடயங்கள் நான் பொதுவாகவே எடுத்து சொன்ன விடயங்கள். வீட்டை சென்று அவனுடைய அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது நான் எது வேண்டும் என்று சொன்னேனோ, எது நான் விரும்புகின்றேன் என்று சொன்னேனோ அத்தனையும் அந்த முக்குளிப்புக்குள்ளே இருந்ததை அவதானித்தேன். உதாரணமாக ஒரு விழா முடிந்து நாங்கள் ஒரு 8 மணிக்கு முடிகிறேன்னு சொன்னால் நாங்கள் வீட்டை போய் செல்வதற்கு எப்படியும் 12 மணி 11 மணி ஆகும். ஏன்னா தெரியும், நிச்சயமாக விழா செய்பவர்கள் வீட்டை போய் தூங்க மாட்டார்கள். அவர்கள் வந்தவர்கள் போனவர்கள் பேசியவர்களோடு தொடர்ந்து கதைத்து கொண்டு இருப்பார்கள், என்ன மாதிரி சிறப்பு நடத்தி கொண்டிருப்பார்கள். எனவே நான் நினைக்கிறேன் 1 மணிக்கு நான் அவரோட தொடர்பு பண்ணேன் இரவு. என்ற சில விடயங்களை உடனுடன் கதைத்தாத்தான் அந்த வார்த்தைகள், நினைப்புகள், யோசனைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமென்னு சொல்லி உடனே சொன்னேன். நீங்கள் உங்களுடைய கதை புத்தகத்தை அந்த இந்த புத்தகத்தை வாசித்தேன், நல்லா இருந்தது. எனக்கு அதில் பல கட்டுரைகள் ஈடுபாடாக இருந்தது. சில விடயங்களிலே எனக்கு ஈடுபாடு இல்லை. ஆகவே நான் உங்களை இந்த வெற்றிமணிக்கு எழுதுவதற்கு சில தலைப்புகளை தருகின்றேன், நீங்கள் தாருங்கள், சில மாற்றங்களோடு நாங்கள் அதை செய்வோம் என்று. உடனே அவர் ஆனி மாதம் 2016ஆம் ஆண்டு அவருடைய நூல் வெளியீடு நடைபெற்றது. அடுத்த மாதத்திலிருந்து இன்று வரை அவருடைய கட்டுரை வெற்றிமணியிலே தொடர்ந்து வருகின்றது. அதிலே இந்த கட்டுரைகளிலே இருக்கின்ற சிறப்பை நான் பார்க்கின்ற பொழுது துணிச்சல். எதை சொல்வது என்றாலும் துணிச்சல். அந்த துணிச்சல் வருவதற்கு சாதாரணமாக பலம் இல்லை. அந்த ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அதை ஆய்வு செய்து அதற்குரிய சான்றுகளை எடுத்து அவற்றை வைத்துக்கொண்டு எழுதுகின்ற ஒரு படைப்பாளிக்கு துணிச்சல் இயல்பாகவே வரும். அப்படியான ஒரு துணிச்சலை தான் நான் கௌசி அவரிடம் கண்டேன். அவர் தொடர்ந்து பல கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்பார்கள். எனக்கு கட்டுரைகள் வந்தாலும் எனக்கு சொல்லுவார்கள், நீங்களே தலைப்பை தேடி போடுங்கள், அதில் தலைப்பொண்டு போடுங்கள்னு சொல்லுவார்கள். உண்மையிலே பல கட்டுரைகள் வருகின்ற பொழுது தலைப்பை தேட வேண்டியிருக்கும். ஆனால் கௌசினுடைய கட்டுரை வருகின்ற பொழுது ஒரு 4 நொடிக்குள்ளேயே அதுக்குள்ளேயே நல்ல பொதிந்த சில விஷயங்கள் அடங்கி இருக்கும். அதை அப்படியே தூக்கி தலைப்பாக போட்டு விடுவேன். அதுக்கு முன் அவருக்கு ஒரு சின்ன குறிப்பும் எழுதுவே, இந்த தலைப்பை போடலாமோ என்று அவள் அதற்கு சம்மதிப்பாவ. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 18, அவருக்கு தெரியுமோ தெரியாது, கிட்டத்தட்ட 19 கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கின்றார். அந்த சில கட்டுரைகள் துணிச்சல். அந்த துணிச்சலுக்கு நான் ஒரு இதை சொல்லுகின்றேன். ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் அணுகுவதும்
இணைவதும் முறையா? அவன்ற நிலையில் இருந்து கொண்டு அப்படி ஒரு கட்டுரையை எழுதுகின்ற பொழுது மற்றவர்கள் யோசிப்பார்கள், நோமனா இப்படி ஒரு கட்டுரையை எழுதலாமோ உண்டு. அதிகமான ஒரு படைப்பாளிகளுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னவென்றால், நான் ஒரு கட்டுரையை எழுதினால் அது நானாய் என்று நினைத்து விடுவார்கள். அதுவும் பெண்களை என்று சொன்னால் 100 வீதம் அது அவதான் என்று நினைத்து விடுவார்கள். அதனால்தான் இந்த பெண்களுக்கு இருக்கின்ற ஒரு படைப்பாளிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையும் அதுதான். ஒரு சமூகத்துக்கு ஒரு விடயத்தை சொல்ல போகின்ற பொழுது அந்த சமூகத்தில் இந்த பெண், அந்த படைப்பாளி நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றாள் என்ற ஒரு எண்ணத்தை அந்த வாசகர்களோ அல்லது படைப்பாளிகளோடு இருப்பவர்களோ எடுத்துக்கொள்வார்கள். அந்த பயம் பல படைப்பாளிகளுக்கு ஒரு இறுக்கத்தை கொடுக்கின்றது. ஆனால் அந்த இறுக்கமே இல்லாத ஒரு படைப்பாளியாக நான் இங்கு ஸ்ரீ கௌசி அவர்களை பார்க்கின்றேன், அவரை வாழ்த்துகின்றேன். மற்றது இங்கு ஒன்று பேசுகின்ற பொழுது எல்லோருமே உதாரணத்துக்கு கூறினார்கள், எழுத்தாளர்கள் பலருடைய பெயர்களை அல்லது பெரிய அறிஞருடைய பெயர்களை இப்படி பலதை கூறிக்கொண்டே வருகின்ற பொழுது எனக்கு என்னுடைய தந்தை கூறிய ஒரு ஞாபகம் வந்தது. அதாவது அவர் வெற்றிமணியை 1950ஆம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் சொன்னார், இந்த பத்திரிகையிலே எழுதியவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் பெரிய அறிஞர்களாக, பெரிய படைப்பாளிகளாக, பெரிய கலைஞர்களாக இருக்க போறவர்கள். அவர்களை நான் அணு அணுவாக வாசித்தேன் ஆரம்பத்தில் என்ற பெருமை எனக்கு இருக்கின்றது. அந்த பெருமை தான் நான் இப்பொழுது யோசிக்கின்றேன். அவர் கூறி அதே பெருமை எனக்கும் இருக்கின்றது என்ற துணிச்சல் எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இன்று இந்த பத்திரிகைகளை எழுதி கொண்டிருக்கின்ற, வளர்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், இளம் மாணவிகள், இவர்கள் எல்லோரும் நாளைக்கு நீங்கள் இங்கே கூறிய அந்த பெரும் படைப்பாளிகளுடைய பெயரை மிஞ்சக்கூடியவர்கள். எனவே அந்த படைப்பாளிய கட்டுரைகளை வாசிக்கின்ற பாக்கியம் எனக்கும், என்னை போன்ற ஊடகவியலாளர்களுக்கும், படைப்பாளிகளுக்கும், சஞ்சிகை ஆசிரியர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். எனவே அவர்கள் பெருமைப்படக்கூடியவர்கள் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே அழைத்து கூறுகின்றேன். இங்கே ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புகளை மட்டும்தான் கூறிக்கொள்வார்கள். ஆனால் கௌசியிடம் இருக்கிற சிறப்பு குணம் என்னவென்றால், அவர் எங்கெங்கு ஒருவரை ரசிக்கின்றாரோ, எங்கு ஒரு எழுத்தாளனை கட்டுரையோ கவிதையோ சிறுகதையோ நல்லது என்று கூறுகின்றார்களோ அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு எண்ணம் அவருடைய உண்டு. அதோடு அவர்களை பாராட்டுவார். அந்த வகையில் இங்கே இருக்கின்ற சிவவினோபன், ராம் பரமானந்தன் மற்றும் எத்தனையோ இளம் எழுத்தாளர்கள், முக்கியமாக எங்களுடைய படைப்புகளை பார்க்கின்ற போது இளைஞர்கள் வருவது மிக குறைவு. நீங்கள் இங்கே இருக்கிற எல்லோரையும் பார்க்கின்ற பொழுது ஆண்கள் தான் கனவை இருக்கின்ற போது தெரிகின்றது. ஆனால் அடுத்த சந்ததிக்கு இளம் எழுத்தாளர்கள் வருவது மிக மிக குறைவு. ஆக அந்த வகையிலே இன்று பல இளம் எழுத்தாளர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கூட இனங்காட்டுகின்ற ஒரு பெரிய பங்கினை கௌசி அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அந்த எண்ணம் பாராட்டுவதற்குரியது. மற்ற இன்னும் ஒன்று நான் கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். என்னவென்றால், புத்தகம் வெளியிடும் போது வெள்ளை உடைக்குள் கரையும் பருவம், அதை நான் வெற்றிமணியில் சிறு விளம்பரமாக போட வேணும்னு சொல்லி நான் டிசைன் பண்ணுறேன்னு சொன்னேன். எனக்கு என் புத்திக்கு போச்சது சுண்டுக்குழி கேர்ள்ஸ் ஸ்கூலும் வேம்பட்டி கேர்ள்ஸ் ஸ்கூலும் அப்படியே பறந்தடிச்சு போய் அப்படியே வெள்ளை யூனிஃபார்ம்லாம் அடித்து கொண்டாந்து போட்டுட்டு நான் எழுதி போட்டு கண்டிப்பா ஐயோ ஐயோ அது இல்லை, அது வேறு கருத்துன்னு சொன்னேன். அப்படி சில அந்த தலைப்பை பார்க்கின்ற பொழுது எண்ணங்கள் பலருக்கு பலவிதமாக போக வேண்டும், பிற ஒரு இடத்தில் குவிய வேண்டும். அது அந்த குவிய பண்ணுகிற பொறுப்பு அவருக்கு. ஆனால் பல இடங்களுக்கும் போக பண்ணுகின்ற முறையிலே அவன் தலைப்பிருக்கும், சிந்திக்கக்கூடிய முறையிலே தலைப்பிருக்கும். அப்படியான ஒரு சிறந்த கட்டுரையாளர், சிறுகதை எழுத்தாளர், அவருடைய இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைகின்றது. அவர் மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லொரு விடயத்தை சுமாரண்ணா சொல்லியிருந்தார். அவர் அந்த தலைப்பை பார்த்து அவருடைய 18க்கு போய்விட்டார் என்று நான் நினைக்கின்றேன். அந்த நேரம் வேம்படி சுண்டுக்குழி இயக்கி போனது உண்மையிலே அந்த அர்த்தத்தை வேறு மாதிரி அவர் புரிந்ததாக நகைச்சுவையாக சொல்லியிருந்தார். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இருந்தாலும் அவரையும் அந்த அவருடைய 18க்கு கொண்டு போன அந்த தலையங்கம் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய உண்டு. இப்போது இங்கே விழாவுக்கு வருகை தந்து
மிகவும் சிறப்பாக நய உரை வழங்கிய திரு ஜீவகுமாரன் அவர்களை கௌரவிக்கின்ற நேரம் இது. திருமதி கௌசி அவர்களால் எழுத்தாளர் ஜீவகுமாரன் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். ஜெர்மன் தமிழ் கல்வி சேவையின் தலைவர் திரு ஸ்ரீ ஜீவகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி எழுத்தாளர் ஜீவகுமாரன் அவர்களை கௌரவிக்கின்ற நேரம் இது. உங்கள் கரங்களும் ஒலிக்கின்ற வேளையுமாக இது அமைந்திருக்கின்றது. இன்றைய இந்த வெள்ளை உடைக்குள் கரையும் பருவம் நூலின் ஆசிரியை கௌசி அவர்களால் இப்போது கௌரவிக்கப்படுகின்றார். அவருக்கான நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவித்திருக்கின்றார். எனவே எல்லோருக்குமான நன்றிகளை நாங்கள் கரங்களின் மூலம் தெரிவித்துக் கொள்வோம். விருந்தினர்கள் ஒருவராக கலந்து சிறப்பித்து பல நினைவுகளையும் கௌசி அவர்களுடைய எழுத்தாற்றலையும் இங்கே நினைவு கூர்ந்த வெற்றிமணி ஆசிரியர் டாக்டர் சிவகுமாரன் அவர்களை இப்போது கௌரவிக்கின்ற வேளை இது. திரு புவனேஸ்வரன் அவர்களால் அந்த கௌரவம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அவருக்கான அந்த நினைவு பரிசிலை எழுத்தாளர் கௌசி அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். தொடர்ந்து இன்றைய இந்த நூல் அறிமுக விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கர்நாடக இசை ஆசிரியர் இசை கலைமணி திருமதி தர்மினி திலநாதன் அவர்களை உரையாற்றும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய விழாவிற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய திருமதி கீதாஞ்சலி பிக்கெட் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாகிய கலாநிதி மூக்க சிவகுமாரன் அவர்களே, மெல்லிசை மன்னன் திரு MP பரமேஸ் அவர்களே, நூல் நயவுரை வழங்க வந்திருக்கும் எழுத்தாளர் திரு ஜீவகுமாரன் அவர்களே, என் நூல் வெளியீட்டு விழாவினை சிறப்பிக்க வருகை தந்துள்ள எழுத்தாளர் பெருமக்களே மற்றும் தமிழ் ஆர்வலர்களே, இன்றைய கலை நிகழ்ச்சிகளை தர வந்திருக்கும் கலை செல்வங்களே, இன்றைய விழாவின் கதாநாயகியாகிய எழுத்தாளர் திருமதி கௌரி சிவபாலன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு வணக்கங்கள். அன்பும் அறிவும் ஆற்றலும் கொண்ட உன்னை படைத்த இறைவனை வணங்கி, பெயர் சொல்லும் மகளாக உயர்ந்து நிற்கும் உன்னை பெற்று ஆளாக்கிய உன் பெற்றோரை வாழ்த்தி, உனக்கு இணையாக தாங்கி நிற்கும் உன் கணவனை போற்றி, என் அன்பு சகோதரியாக நல்ல புரிந்துணர்வு கொண்ட அன்பு நண்பியாக இந்நூல் வெளியீட்டு விழாவில் உன்னை வாழ்த்துவதில் நான் பேரானந்தம் அடைகின்றேன். இனிய தமிழ் உறவுகளே, கௌசி அவர்களுடன் பழகி வரும் காலம் முதல் இவரது ஆற்றல் கண்டு பெருமை கொண்டேன். இத்தனை சிறிய உருவத்திற்குள் எத்தனை பெரிய அறிவு அனுபவம் என நான் பலமுறை வியந்ததுண்டு. இவை யாவும் இறைவன் இவருக்கு அளித்த கொடைகள் அல்லவா? நேரத்தை கண்போல் காத்து இவர் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இவரது கற்பனை திறத்திற்கு எவ்வளவு உரமூட்டியிருக்கும். 1000 எண்ணங்கள் அகத்தினுள் உரமூட்ட, அறிவையுன் எழுத்தினுள் நுழைத்து சந்தங்கள் சிந்துபாட எத்தனைதான் எழுதி குவிக்கின்றாய் என் அன்பு நண்பியே. முதலில் நீயே உன்னை யாரென்று தொட்டுணர்ந்து அந்த ஸ்பரிசத்தால் என்னையே நான் அறிவேன் எனும் நாவலால் அனைவரையும் உன்னை அறிய வைத்தாய். முக்கோண முக்குவிப்பு என்னும் கட்டுரை தொகுப்பாலும் சிறுகதை தொகுப்பாலும் உன்னை எண்ணக்கருவறையில் குவிந்த அத்தனையும் உன் கற்பனை வண்ணங்களால் குளிர்ச்சி அடைந்து மழையாய் பொழிந்தன மனங்களில். உன் கவித்திறனின் ஆற்றல் கண்டு தமிழ்ச்சங்கத்தின் ஊடாக மெளிந்து நவயுக கவிதாயினியானாய். இது கண்டு நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டேன். தமிழ் தடாகத்தில் பூத்த தாமரை நீ. தேன் தமிழின் இனிமையும் செந்தமிழின் வளமையும் சேர்த்து உன் தமிழ் சுடராக பிரகாசிக்க தமிழ் சுடர் விருது பெற்று மேலும் பிரகாசித்தாய். உன் கல்வி திறமைக்கு கிடைத்த பட்டங்கள் உன் உயர்ச்சியின் படிக்கற்கள் அல்லவா?
ஒரு சமூகம் வளர, அவர்தம் மொழி வளர பெற்றோர் ஆசிரியரின் பங்கு மிக மிக அவசியம். ஒரு நல்ல மாணவன் உருவாக ஆசானின் பங்கு மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஆசான்களுக்கே அறிவுரை வழங்கும் ஆலோசகராக தாய்மண்ணில் நீ பணியாற்றியமை உன் ஆசிரியர் திறமைக்கு, உன் ஆளுமைக்கும் ஒரு நற்சான்று. எனது ஸ்வரராக இசைக்கலாலே கீதத்தை அழகுறப் படைத்தாய் உன் கவியாலே. உன் உணர்வுகளின் வேகம் படைப்புகளால் தொடர வேண்டும். உன் உள்ளத்தில் ஒளிந்து கிடக்கும் அத்தனை உணர்வு குவியல்கள் நல் கவிதைகளாக, கட்டுரைகளாக மக்கள் மனதில் சென்றடைய வேண்டும். சாதனைகளையும் சரித்திரங்களையும் நீ படைக்க வேண்டும். உனது முயற்சிகள் யாவும் வெற்றி வாகை சூட வேண்டும். விருதுகள் விருட்சமாக வளர வேண்டும். இவையெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இறையாசி வேண்டி வாழ்த்தி, இன்றைய வெள்ளை உடைக்குள் கரையும் பருவத்தின் இனிமை காண ஆவலுடன் எதிர்பார்த்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போது ஜெர்மன் தமிழ் கல்வி சேவையின் உப தலைவி கலா மகேந்திரன் அவர்களால் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகின்றார். திரு சிவபாலன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவருக்கான அந்த நினைவு பரிசிலை திரு சிவபாலன் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். திருமதி கௌசி அவர்களின் அந்த எழுத்துக்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகித்துக் கொண்டிருக்கின்ற, ஆண்களின் பின்னால் பெண்கள் என்ற மாதிரி இது பெண்களின் பின்னால் ஆண்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அந்த வகையிலே அவர்களுக்கு இருவருக்குமே எமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தொடர்ந்து இன்றைய தினம் இந்த நூல் அறிமுக விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உனக்கு தெரியுமா என்று அந்த நாள்களிலே 70களிலே எல்லோரையும் பார்த்து கேட்ட ஒரு பாடகன், மெல்லிசை மன்னன் திரு MP பரமேஸ் அவர்களுடைய இப்ப சிறப்புரையை கேட்போம். எல்லோருக்கும் என் வணக்கம். அதிகம் சொல்ல வேண்டும் என்று இங்கிருந்தேன். ஆனால் இங்கு பேசிய அனைவரும் நன்றாக பேசி பல விடயங்களை, கௌசியை பற்றிய விடயங்களை, அவரின் கல்வி தராதரம் மற்றும் அவர் ஒரு பல்கலைக்கழக மாணவி மட்டுமல்ல, பல்கலைக்கழக விரிவுரையாளர் என்று கூறக்கூடிய அளவுக்கு ஆசிரியர்களுக்கு அந்த கற்பித்தல் முறையை தெளிவுபடுத்தும் ஒரு சபையில் கூட அவர் பங்காற்றியிருக்கிறார். அதை நான் அறிந்தேன், என்னை தெரிந்து கொண்டேன். அவரின் தந்தை என்ன வேலுப்பிள்ளையின் பிள்ளைகள் எல்லோரும் சாதனையாளர்களா என்று நினைக்க தூண்டும் அளவுக்கு தலைவருடைய தந்தையாரின் பெயரே அவருடைய தந்தையாரின் பெயராகவும் இருக்கின்றது. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வேலுப்பிள்ளை அவர்கள் இவர் மிகவும் ஒரு திறமைசாலி, நல்ல மனப்பக்குவம் பெற்றவர். அந்த பண்புகள் எல்லாம் கௌசி அவர்களிடம் இருக்கின்றது, நிறைய இருக்கின்றது. அதாவது எந்த ஒரு குறையையும், அதாவது நான் அவருடன் பேசும் பொழுது அதற்கு முன் ஒரு முக்கிய விடயத்தை கூற வேண்டும். அவர் எனக்கு அறிமுகமான விதமே ஒரு புதுமையானது. அதாவது எந்த ஒரு கலைஞனுக்கும் அந்த புதுமை கிடைக்காது. அதாவது நான் என்னுடைய சுயசரிதை அளவில் ஒரு சிறிய புத்தகம் வெளியிட்டேன். அதில் பலரிடம் நான் விரும்பி கேட்டு வாழ்த்துக்கள் பெற்றிருந்தேன். ஆனால் எனக்கு அதற்கு முன்பே அறிமுகமாக இருந்த திரு பவானந்தராஜா அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், இப்படி எங்கள் மட்டக்களப்பு எங்கள் ஊரில் கல்வி கற்று அங்கேயே ஆசிரியராக பணியாற்றிய கௌசி சந்திர கௌரி என்று தான் எனக்கு சொன்னார்கள். அவர் உங்களுடைய ரசிகை, அதாவது உனக்கு தெரியுமா பாடலின் முழு ரசிகை. அவர் உங்களுக்கு வாழ்த்து கூற வேண்டுமாம் என்று சொல்லி நான் அனுமதி கொடுத்து, ஆவலுடன் அனுமதி கொடுத்து, அந்த புத்தகத்துக்கு தான் விரும்பி ஒரு வாழ்த்து எனக்கு கிடைத்ததென்றால் அது அவருடையது தான்.
அதற்காகத்தான் இன்று எனக்கு இந்த கால் நல்ல முறையில் அமையாவிட்டாலும் வர வேண்டும் என்று வந்தேன். அதற்காக நீங்கள் ஒரு கைதட்டல் கொடுங்கள். சிறந்த மனப்பக்குவம் உள்ளவர். அதாவது என்னுடன் தொலைபேசியில் பேசுவார். என்ன பேசுவார் தெரியுமா? அடுத்த புத்தகத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். நான் காலையில் சில சமயம் சற்று பின்பாக எழுந்துவிட்டால் என் தூக்கத்தை கலைப்பது அவரின் தொலைபேசி மணி. நான் ஒரு நாள் கூறினேன், ஒன்றுமில்லை என்றேன். நான் தூக்க கலக்கத்தில் சொன்னேன், ஒன்றுமில்லை என்று எழுதவா என்று. நான் சொன்னேன், கௌசி, இனி அது மட்டும்தான் எழுதுவதற்கு மிச்சம் இருக்கிறது, மற்றதெல்லாம் எழுதி முடித்து விட்டார்கள், பண்ணுவதெல்லாம் பண்ணி முடித்து விட்டார்கள். இனி தமிழர்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை என்று எழுதுங்கள். மறுநாள் எனக்கு தொலைபேசி எடுத்து சொன்னார், உண்மையாகவா சொன்னீர்கள்? உண்மையாகத்தான் சொன்னேன் என்றேன். அந்த தலையங்கத்தில் அவர் எழுதினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனெனில் நான் சாதாரணமாக கூறியதையே, அவர் சொன்னதையே நான் ஒரு பெருவிதமாக எடுத்துக்கொண்டேன். அதை துணிந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதன் கருத்து என்ன தெரியுமா? பரமேஸ்வரன் என்ன சொன்னாலும் அது சரியாத்தான் சொல்லுவார் என்ற மனதில் ஒரு எண்ணம் வளர்ந்து விட்டது. இதுதான் ஒரு மனுஷின் வெற்றி. அதாவது நான் தற்பொழுது ஒரு பாட்டை பாடினால் அதை தவறென்று நீங்கள் தவறு செய்தாலும் நீங்கள் தவறென்று எடுக்க மாட்டீர்கள். ஏனெனில் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கின்றேன் என்று. டி.எம். சௌந்தரராஜன் பாடினால் நீங்கள் தவறே சொல்ல மாட்டீர்கள். அந்த தரத்துக்கு கௌசி வளர்ந்திருக்கிறார். அதுக்காக கைதட்டுங்கள். உண்மையில் நான் ஒரு பேச்சாளன் அல்ல. பேசுவதற்கு பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டியில் பங்கு பெற்றுவான் அல்ல. நான் உண்மையை பேசுபவன், உண்மையை சொல்கிறேன். அதனால் தான் அவரும் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு முறை நான் சொன்னேன், ஒரு விடயம் சொன்னேன். அதை சொன்ன பொழுது அவர் சொன்னார், இப்படித்தான் அண்ணன் வெற்றிமணி ஆசிரியர்னு சொல்லுகிறார். அவருக்கு அது எப்படி அவர் சொல்வதை நீங்கள் சொல்கிறீர்கள்? நான் அவரை மட்டுமல்ல, இன்னும் பலரை சொல்லுவார். அன்னையும் சொல்வார் என்று சொன்னால் அது அன்னையண்டா அவர் சொல்லுவது அன்னை பவானந்த ராஜா அவர்களை தான். நான் அவர் பெயரையே குறிப்பிடுகிறேன்னு நீங்கள் குறை கொள்ளக்கூடாது. எனக்கு மற்றவர்களின் பெயர்கள் தெரியாது, அதனால் தான். அப்பொழுது நான் சொன்னேன், எப்படி அது நடக்கிறது? அவரும் அதை சொல்லுகிறார், நீங்களும் சொல்லுகிறீர்கள். நான் சொன்னேன், அவரும் உண்மை சொல்லுகிறார், நானும் உண்மை சொல்லுகிறேன். உலகத்தில் உள்ள எல்லோரும் உண்மை சொன்னால் அது எல்லோரும் சொல்ல ஒன்றாகத்தான் இருக்கும். பொய் சொல்ல வழிகிட்டாதான் அதை புனைந்து திரட்டி திருப்பி சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். எப்படி அண்ணன் இந்த வரிகள் எல்லாம் உங்கள் வாயிலிருந்து வருகிறான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, நான் பேசுகிறேன். உண்மையில் கௌசி எனக்குள் நான் பேசுவது நான் அல்ல, எனக்குள் இருந்து இன்னொரு ஆள் பேசுகிறது என்று. அப்படி என்றால் நான் எப்படி? நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுகிறீர்கள், நீங்கள் புத்தகம் எழுதினேன் என்று. நீங்கள் எழுதவில்லை, அது என்றோ ஒரு நாள் எழுதப்பட்டு விட்டது. அந்த ஜீவன், அந்த சக்தி உங்களுக்குள் புகுந்துள்ளது, அதுதான் எழுதுகிறீர்கள் என்று. இதை விட என்ன சொல்ல வேண்டும் கௌசியை பற்றி? அவர் தேடி திரட்டி மக்களை சேர்த்துக்கொள்வார். யாரிடம் திறமை இருக்கிறோ அவர்கள் எல்லாம் அவருடைய நண்பர்கள். நான் ஒரு குறிப்பிட்ட ஒருவரை சொல்லி இவர் இப்படி சொன்னார் என்று சொன்னால் எனக்கு அவரை தெரியும் என்பார். இப்படி அவரின் சிறப்புகளை பல சொல்லலாம். அவருக்கு என்ன கௌரவத்தை நாங்கள் கொடுத்தாலும் அது ஈடுணை ஆகாது. அதற்கு மேலாக சிவாஜி கணேசனுக்கு முதல் கௌரவம் அளித்தது இந்தியா அல்ல, தமிழ்நாடு அல்ல, பிரான்ஸ். அதேபோல் அவருக்கு கௌரவம் அளித்து சுவாமி விபுலானந்தரின் ஆராய்ச்சி, அதாவது யாழ்நூல் விபுலானந்தம் என்ற அந்த
தொகுப்பு நூலின் ஆராய்ச்சிக்காக அந்த சங்கத்தாரர் அழைக்கப்பட்டு சச்சமயம் சென்ற மாதம் 3 மாதங்களுக்கு முன் சென்று வந்தார். அது எனக்கு மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏனெனில் இன்று தான் கூறுகிறேன், ஏனெனில் என் தந்தையாரின் பெயரை சொல்லி நான் பெயரெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. சுவாமி விபுலானந்தனின் முதல் மாணவர் என்னுடைய தந்தையார் மாவண்ணா பீதாம்பரன். பிள்ளைப்பாட்டு கவிஞர் மாவண்ணா பீதாம்பரன் சாவச்சியை புறப்படமாக கொண்டவர். அவர் திருமணம் செய்தது திருக்கோணமலையில். நான் திருக்கோணமலை எம்பி பரமேஷ் என்று சொல்வதற்கு காரணம் என் தாயாரின் ஊர் திருக்கோணமலை. அவ்வளவுதான். பாகுபாடுகள் ஏதும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். அந்த விபுலானந்தனின் விழாவுக்கு நீங்கள் ஏன் வரவில்லை என்று என்னை கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் போயிருக்கிறீர்களானே. அப்படியா? என்னை விட என் சார்பில் நீங்கள் போயிருக்கிறீர்கள். அதைவிட ஏபிசி ரேடியோ வானொலி நடத்திய ஜோதி அவர்களும் அங்கு சென்றிருக்கிறார். நான் சொன்னேன், 2 பேர் என் சார்பில் சென்றிருக்கிறீர்கள். என் உடல் நலம் எனக்கு ஒத்து வரவில்லை, நான் வரவில்லை என்று சொன்னேன். சுவாமி விபுலானந்தரின் விபுலானந்தம் என்ற அந்த ஆராய்ச்சிக்கு அந்த யாழ் நூலை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்கிய பொழுது அங்கு சைனாவில் ஒரு தமிழ் வானொலியில் கடமையாற்றும் ஒரு அறிவிப்பாளரை நான் எப்படி சந்தித்து கொண்டிருப்பேன் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்படியாவது என்னுடைய டிஸ்கை அவரின் கையில் இணைக்க வேண்டுமென்று சொல்லி அதை இவர் கொண்டு போய் அவருடன் ஒப்படைத்து அவருடன் நின்று புகைப்படம் எடுத்து எனக்கு தந்துள்ளார். இந்த இனிமையான நினைவுகள், இந்த பாரபட்சமற்ற அதாவது அவரும் ஒரு கலைஞர், நானும் ஒரு கலைஞர், இந்த கலைஞரை ஒதுக்க வேண்டும், கலைஞர் ஒதுக்குவதால் ஒரு நாளும் அவர் மேலுக்கு சென்றுவிட முடியாது என்ற உண்மையை அறிந்த ஒரு உள்ளம் கௌசி. இதை நான் மிக மிக மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக கூறுகின்றேன். உண்மையை பேசுவார், இயலாமையே என்று சொல்லுவார். நான் எப்பொழுது அவருடைய கட்டுரைகளை எதிர்த்து பேசினேரோ அன்றுதான் சொல்லுவார், சூப்பர் என்று எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுவார். விவாகரத்து என்ற ஒரு கட்டுரை வெற்றிமணியில் எழுதியிருந்தார். நான் அந்த விவாகரத்து அவர் எழுதியது ஒரு பக்கம். நான் அவருக்கு அந்த விவாகரத்து என்ற சாதாரண விடயம் அல்ல, அதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. நீங்களும் ஒரு பெண் என்ற காரணத்தால் இவ்வளவு விடயத்தை மறைத்து விட்டீர்கள் என்று சொல்லி 1 மணி அரை மணி 1.5 மணித்தியாலத்துக்கு விவாகரத்து என்ற இவ்வளவும் வர வேண்டும் என்று சொல்லி அதில் அசிங்கமான விடயங்களும் இருக்குது. அத்தனை மொழியினர் சூப்பர். இதான் அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டது. இப்படியான எழுத்தாளர்கள் தான் எமக்கு தேவை. உண்மையை எழுத வேண்டும். பேர்னாட் ஷோ என்ன, தமிழ்வாணன் என்ன, ஆரூப்தாஸ் என்ன, மற்றும் எமது சங்கை ஆழியான் என்ன, இவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் இல்லை, எதிர்த்து எழுதுவார்கள். தீப்பொறி ஆசிரியர், அவர் எத்தனை முறை சிறைச்சாலை சென்றிருப்பார். எல்லாம் உண்மைகளை கொட்டி எழுதியவர்கள். அந்த எழுத்துக்கள் எல்லாம் நான் இப்பொழுது இங்கு வெளிவரும் 3 பத்திரிகைகளிலும் காண்கிறேன். ஆனால் இந்த பத்திரிகை அனைத்தும் இந்தியாவிலும் வெளிவர வேண்டும் என்பது என் ஆசை. கௌசிக்கு நான் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. அதாவது மெல்லிசையிலும் வாழ்த்து கூறலாம் என்றதை அவருக்கு நான் எடுத்து கூற ஒரு உதாரணமாக இதை நான் எழுதியிருக்கிறேன். அவர் கேட்டது, அன்னை என்னுடைய தந்தையார் இங்கு வரமாட்டார், அவர் நின்று இல்லை, நீங்கள் என்னுடைய தந்தையாரின் இடமாக வந்து நின்று எனக்கு உங்கள் குரலால் வாழ்த்து கூறுவீர்களான். இதற்கு பின் நான் இங்கே வராமல் இருக்க முடியுமா? அதற்காகத்தான் வந்தேன். எழுத்தாளர் கலை நாயகி
எழுத்தாளர் கலைநாயகி எழுதி சளைக்காதே சமூக பணி. எழுத்தாளர் கலைநாயகி எழுதி சளைக்காதே சமூக பணி. எழுத்தாளர் கலைநாயகி எழுதி சளைக்காதே சமூக பணி. களைக்காதே விரல்கள் நுனி. எப்படி இருக்கு? களைக்காதே விரல்கள் நுனி, பிழைக்காதே வரிகள் அடி. தவறுகள் தாமரை இலை மேலே நீர்கள் துளி. தவறுகள் தாமரை இலை மேலே நீர்கள் துளி. பிடித்ததா? நான் ஒரு பெண்ணுக்கு பாட்டு எழுதி என் வாழ்க்கையே நான் அர்ப்பணித்தேன். அல்ல தவறு, அந்த பெண் எனக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார், மாலினி பரமேஷ். ஆனால் எத்தனையோ பெண்கள் எங்களுக்காக எனக்கு ஒரு பாட்டு எழுதுங்கன்னு கேட்பார்கள். நான் எழுதுவதில்லை, ஏனெனில் காதலி ஒன்று தான் எனக்கு. ஆனால் இந்த காதலி அவருக்கே ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன் நான். உன் கையெழுத்தை நான் காதலித்தேன் என்று. அந்த கவிதை அவரிடம் உள்ளது. அப்படியான திறமை மிக்கவர் கௌசி. நெருப்பிலே நடக்கின்ற எழுத்துப் பணி, நெஞ்சங்கள் இணைகின்ற இனிமை கனி. நெருப்பிலே நடக்கின்ற எழுத்துப் பணி, நெஞ்சங்கள் இணைகின்ற இனிமை கனி. கெஞ்சிட கெஞ்சிட தமிழின் மொழி, கெஞ்சிட கெஞ்சிட தமிழின் மொழி. எழுதிட கெஞ்சுமே பேனானுனி, எழுதிட கெஞ்சுமே உன் பேனானுனி. நல்லா இருந்தால் அது எனக்கு பெருமை. ஆனால் இந்த வழியில் அவர் வாழ்ந்தால் அது எமக்கு பெருமை. நல்லா இருந்தால் அது எனக்கு பெருமை. இந்த வழியில் அவர் வாழ்ந்தால் அது எமக்கு பெருமை. அமங்கல வார்த்தைகளை பாவிக்காதீர்கள் என்று அவருக்கு நான் சொல்லுவேன். அன்று சொன்னார், போதுமப்பா, இது எழுதி எழுதி களைத்து போனேன், இனி ஒன்றும் வேண்டாம் என்றார். நான் அப்படி சொல்லக்கூடாது, அது அமங்கலம், எழுத வேண்டும். அதற்காகவே நான் இந்த பாடலை இயற்றினேன். அந்த வரிகள் அவருக்கு மங்களமாக அவருக்கு அமைய வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அவரின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதற்கு காரணம் அவரின் கதை அல்ல. கதை அது உங்களை பொறுத்தது. கதை அது நிலைக்குமோ இல்லையோ அது எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவரின் தமிழ் அது வாழும், அது எனக்கு நம்பிக்கை உண்டு. வணிகன் கண்ணதாசன் கவிதை எழுதினான். கண்ணதாசன் ஒரு வியாபாரியாகத்தான் இருந்தவர், அதுதான் இந்த வணிகன் என்று வந்தது. வணிகன் கண்ணதாசன் கவிதை எழுதினான், தமிழ் வாழ்ந்தது. கவிதை வணிகமானது, தமிழ் வீழ்ந்தது. கண்ணதாசன் கவிதை எழுதினான், தமிழ் வாழ்ந்தது. வணிகம் கவிதை கவிதை வணிகமானது, தமிழ் வீழ்ந்தது. தாமரை கவிதை எழுதினால், திரைசை கவிதை எழுதினால் வசீகரமானது. ஆமீனா பேகம் குங்கும பொட்டின் மங்களம் எழுதினால் குங்குமம் மங்களமானது. கௌசி கதை எழுதினால் கதை வாழுமோ இல்லையோ, தமிழ் வாழும், வாழ வேண்டும். இன்னும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கூறுகின்றேன்.
இந்த விடயத்தை ஒரு நாசுக்காக எனக்கு ஒரு பெரிய பேச்சாளன், ஒரு பண்புமிக்க நடிகன் எனக்கு தமிழ்நாட்டில் கூறினார். இந்திய எழுத்தாளர் எல்லாருக்கும் இது ஒரு பெருமை, இந்திய கலைஞர்களுக்கெல்லாம் இது ஒரு பெருமை. போதுமையா, எனக்கு என்னை பெரிய வாழ்த்தெழுதி நீங்கள் தரவே தேவையில்லை என்று சொல்லிவிட்டு வந்தேன். அவர் வேறு யாரென்று நான் கூறுகின்றேன். அவர் சொன்னார், என்னுடைய இசைத்தட்டுக்களை, முதலாவது இசைத்தட்டை காட்டினேன். ஐயா, இது பொக்கிஷம் அல்லவா என்றார். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் எத்தனை படங்கள் நடித்து விட்டீர்கள் என்று. ஒரு 234 படங்கள். நான் சொன்னேன், நான் ஒரு 25 சீடிக்க செய்வதற்கே நான் முடியாமல் இருக்கிறேன் என்று. விடுங்க சார், நீங்கள் என்ன, நாம எல்லாம் கலைஞர்களா, நாங்கள் பணத்தை கொடுத்தா நடிச்சுட்டு போவோம். நடினா நடிப்போம், கதிரியாக சாப்பிடனா சாப்பிடுவோம், மீனை சாப்பிடணும் சாப்பிடுவோம், தண்ணி அடினா அடிச்சுட்டு போவோம். ஆனால் சிலானில் இருக்கிறாங்களே அவங்க, நீங்கள் தான் ஐயா கலைஞர். ஒரு சதமும் இல்லாமல் உங்களோட சொந்த பணத்தில் நீங்கள் தமிழ் வளர்க்குறீங்களே. வெளிநாட்டில் வந்து தமிழாலயங்கள் நடத்துகிறீர்கள், தமிழ் பேசுகிறீங்களா? தமிழ் பேசுங்க. நாசர் சா ஒரு படத்தில் யாழ்ப்பாண தமிழ் கதைக்கிறதுக்கு எத்தனை நாள் பயிற்சி பெற்றார் தெரியுமா? என்ன சார், நீங்கள் அங்கேருந்து வந்து நல்ல தமிழை பேசுகின்றீர்கள் என்று. இப்பொழுது நான் அவருடைய பாஷையில் பேசினேன், ஆனால் நான் அவருக்கு முன்னால் நல்ல தமிழில் பேசினேன். அந்த யாழ்ப்பாண தமிழையும் இலங்கை தமிழையும் மட்டக்களப்பு தமிழையும் உள்ள இனிமையையும் திருக்கோணமலை தமிழில் உள்ள இனிமையையும் வர்ணித்து கூறினார். அவர் வேறு யாரும் இல்லை, உண்மையை பேசுகின்ற ஒரு கலைஞன். எந்த ஒரு விடயத்துக்கும் இரத்த கண்ணீர் வடிக்கின்ற கலைஞன் ராதா ரவி அவர்கள். இந்த பெருமை போதாதா இலங்கை தமிழனுக்கு? கண்ணதாசன் என்ன, கவிஞர் வாலி என்ன, வைரமுத்து சார் என்ன, மன்னிக்கொண்டு வந்த சார் என்ற இது வந்துவிட்டது எனக்கு. இவரும் யாராக இருந்தாலும் அவர்கள் இலங்கை தமிழர்களின் தயாரிப்புகளோடு தங்கள் தயாரிப்புகளை ஒப்பிடுவதில்லை. நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். இன்று கௌசிக்கு உள்ள கவலை ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கும். இதற்கு மேல் மக்கள் வந்திருந்தால் நல்லமே, ஏன் வரவில்லை என்று. ஆனால் நான் கூறுகின்றேன், நான் இப்பொழுது 2000 பேருக்கு மேற்பட்டவர்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று தான் நான் நினைக்கிறேன். உங்களில் 50 பேர்கள் இருந்தால் நீங்கள் 10 பேருக்கு அது சொல்வீர்கள். இன்று என்ன நடந்தது? எனக்கு இங்கே வந்தவர்களை விட வராதவர்களுக்கு தான் நான் பாராட்டு கூறுவேன். ஏனெனில் அவர்கள் தங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டு, வந்தவர்களுக்கு நன்றி வேறு விதமானது, ஆனால் வராவிட்டாலும் ஏன் போகவில்லை என்ற நினைப்பில் இந்த நிகழ்ச்சியின் நினைப்பாகவே இருப்பார்கள். அவர்கள்தான் இங்கே வந்தவர்களை விட முக்கியமானவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நான் பேசுவது இவ்வளவு கேட்டதெல்லாம் குறைந்தது 2000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த செய்தி செல்லும் என்று எனது நம்பிக்கை இருக்கின்றது. 10 பேர் 10,000 பேருக்கு சமம் அவர்கள் பொறுப்பானவர்களாக இருந்தால். உண்மையில் இந்த பேச்சு நிகழ்ச்சிக்கு ஒருவராவது இந்த ஆசனத்தை விட்டு எழுந்து செல்லவில்லை. அதே போதும், அதே கௌசிக்குள்ள பெருமைக்கு போதும். இதைவிட எதுவும் தேவையில்லை. கௌசி எழுத வேண்டும், எழுத்துக்கள் புத்தகமாக வெளிவர வேண்டும். அதற்காக நான் கௌசி அவர்களுக்கு இப்பொழுது புதிய தலைமுறை கலைஞர் ஒருவரிடமிருந்து அவருக்கு அன்பளிப்பு செலுத்துகிறேன். எனது அன்பளிப்பையும் செலுத்துகின்றேன். கௌசியை இங்கு வரும்படி அழைத்துக் கொள்ளுகின்றேன். நன்றி. வாழ்க்கை என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர் இதை கவலைப்படவில்லை. அவர் கூறுகிறார்கள், பேச்சு நல்லா இருந்ததா. அவர் என்ன நினைத்தாரோ அதைத்தான் நானும் பேசியிருக்கின்றேன். கௌசி அவர்கள் மீண்டும் வரவும். அவர் என்ன
இது என்னுடைய அன்பளிப்பு. அதாவது நான் இது 3வது முறையாக ஒருவருக்கு அன்பளிப்பு செய்கின்றேன். அதாவது முதல் ஒரு இலங்கையில் ஒரு உணவளிக்கும் சபையினருக்கு ஆரம்பித்திருக்கிறோம். இதில் எனது மகள் பிரபாரணி, அதுதான் புதிய தலைமுறை கலைஞர் சொன்னேன், அவர் கவுசுவிடம் கொடுக்கும்படி யுஎஸ்ஏலிருந்து இந்த பணத்தை அனுப்பியிருந்தார். மற்றது நான் கொடுத்திருக்கின்றேன். இது எமது குடும்பம், எங்களுடைய ஃபேமிலி. நாம் மனிதர் என்ற ஒரு பெயரில் சிறு சிறு ஆக்கங்களை உருவாக்கின்றோம். இதில் எந்த ஒரு வேறு எவரின் பங்களிப்போ அல்லது எவரின் தொடர்புகளோ இல்லை. நான் இழந்த எனது மனைவியின் பெயரால், மாலினி பரமேஷின் பெயரால், அதாவது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இங்கே உணவு சமைத்து எல்லோருக்கும் கொடுத்தோம். அது ஒரு பயனற்ற நிகழ்ச்சியாக அமைகின்றது. அதில் மதுபானங்கள் பாவிப்பது, சந்தோஷமாக இருப்பது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக நடக்கின்றது. அதனால் இந்த நாம் மனிதர் என்ற பெயரில் அது சபையும் அல்ல, குழுவும் அல்ல, இயக்கமும் அல்ல, ஒன்றுமே அல்ல. எமது ஃபேமிலி, எங்கள் குடும்பம், எமது உறவினர் கூட அதில் சம்பந்தப்படவில்லை. எனது மனைவிக்கு நான் செய்யும் கடமை. அவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. சங்கீத பூஷணம் பட்டம் பெற்று வந்து என்னை காதலிச்சு, அதை சங்கீத பூஷணம் பட்டம் பெற்று மெல்லிசை காதலித்து என்னை மெல்லிசை மன்னன் ஆக்கியவர். கலைஞர் சொன்னலிங்கம் அவர்கள் எனக்கு மெல்லிசை மன்னருக்கு கௌரவம் தரும் பொழுது அவர் வீரசிங்கம் மண்டபத்தில் 72ஆம் ஆண்டு என்னுடைய ரசிகை. அந்த அவரின் வந்து திரைப்பட பாடல்களை பாடி பட்டி தொட்டியெல்லாம் என்னுடன் அலைந்து இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு பற்றி எம்மை விட்டு தன்னுடைய 48வது வயதில் எம்மை விட்டு போய்விட்டார். அவருடைய தந்தையாரும் அதே மாதிரி தான், சங்கீத பூஷணன் நமஸ்வே மாஸ்டர் அவர்கள், திருநெல்வேலியைச் சேர்ந்தவர். அவரும் அதே வயது தான் இறந்தார்கள். எனவே அதில் நாங்கள் மறப்போம். இப்பொழுது என்னுடைய 6 பிள்ளைகளும் இந்த நாம் மனிதர் என்ற பெயரில் ஆக்கங்களை உருவாக்க வேண்டும் என்று துணிந்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு உதவி புரிவார்கள். அந்த பங்களிப்பை நான் கௌசிக்கும் செய்திருக்கின்றேன். என்னில் தவறுகள் பேசியதிலும் தவறுகள் இருந்தால், எனது செய்கையில் தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளவும். ஏனெனில் எண்ணினிய இசை பயணங்கள் என்று நான் ஒரு புத்தகத்துக்கு பெயரிட்டேன். ஆனால் உண்மையில் அந்த பெயர் தவறு. என் துயர இசை பயணங்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். எத்தனையோ கஷ்டங்களை நான் கடந்து வந்திருக்கின்றேன். ஆனால் அந்த கஷ்டங்களை இனி எழுத்தாளர்களோ இசைக்கலைஞர்களோ படுவதற்கு நான் விட மாட்டேன். இன்றும் என்னுடைய இசை சிடிக்கள் இலவசமாக உங்களுக்கு தருகின்றேன். உங்களிடம் இல்லாவிட்டால் வந்து என்னிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதைவிட உங்களுக்கு மிக சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இந்தியாவில் அண்மையில் காலம் சென்ற கருணாநிதி அவர்கள் ஒரு புதிய விடயத்தை விட்டு சென்றிருக்கிறார். அதாவது புத்தகம் ஒன்று அச்சிடப்பட்டால் குறிப்பிட்ட அச்சகத்திலிருந்து சகல வாசிக சாலைகளும் ஒவ்வொரு புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்று. நான் அந்த விடயத்தை இந்தியாவிலும் இலங்கையும் செய்வதற்காக என் மகள் பிரபாகரனுடன் இணைந்து செயற்பட்டு கொண்டுகிறேன் என்பதை. அதனால் நீங்கள் எழுதுவதை நிறுத்திவிடாதீர்கள். மற்றவர்கள் வாசிக்க வேண்டும் என்று எழுதாதீர்கள். எழுதிக்கொண்டே இருங்கள். திருவள்ளுவர் தன் திருக்குறளை படிப்பார்கள் என்று எழுதவில்லை. எனவே ஒரு காலத்தில் அவை வெளிவரும். நீங்கள் புத்தகமாக வெளியிடாவிட்டாலும் வேறு ஒருவர் அதை புத்தகமாக வெளியிடுவார்கள். இதுதான் உண்மை.
எழுதுங்கள், எழுதிக்கொண்டே இருங்கள், எழுதாமல் எதுவும் நடைபெறாது என்று கூறி கௌசிக்கும், முக்கியமாக இந்த கௌசியை இவ்வளவு தூரம் ஆளாக்கிய திரு சிவபாலன் அவர்களுக்கும் அவருடைய அன்பு கணவருக்கும் நான் வாழ்த்து கூறி வந்திருந்து இந்த செய்தியை எடுத்துச் செல்லும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். MP பரமேஷ். நன்றி, வணக்கம். மிகவும் நீண்ட ஒரு அனுபவ ரீதியான உரையை வழங்கியிருந்தார்.